Hello friends, welcome to Happy Meal with Sow. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் எல்லா விதமான காய் அண்ட் கீரை அதெல்லாம் போட்டு நம்ம இந்த கதம்ப சாம்பாரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரெஷர் குக்கர் தேவை. ஸோ அந்த குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு அண்ட் ஜீரகம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அடுத்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வெந்தயம் அதுவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஆயில் அண்ட் கீயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 பச்சை மிளகா நான் பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காஞ்ச மிளகாவும் இருக்குது, பச்சை மிளகாவும் இருக்குது. அது கூட 20 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேரட் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பீன்ஸ், ப்ராட் பீன்ஸ், அவரைக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ராட் பீன்ஸ் அவரைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப் அளவுக்கு. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை நீங்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெள்ளை பூசணி இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளை பூசணி. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி அண்ட் மொச்சை. ஸோ மொச்சை ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மொச்சை அதை நான் 6 ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு, அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 3 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இதில் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பாலக்கீரை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அரைக்கீரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தது, அதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து துவரம்பருப்பு. ஸோ 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இது கூட நான் பொட்டேட்டோவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், உருளைக்கிழங்கும். அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் மற்ற வெஜிடபிள்ஸோடு. ஸோ அதையும் இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 7 விசிலுக்கு இது நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். ஸோ நல்லா குக் ஆகட்டும். 7 விசிலுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சாதத்து கூட வச்சு ஊறுகாய் அண்ட் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் ஒன் பாட் குக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டிங்க, கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சு ரெடி பண்ணிடலாம். இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் டிஃபன், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாய், என்னோட வீட்டில் அம்மா கதம்பு சாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஜாம் கூட. யா, எப்படி இருக்கு? இந்த கதம்பு சாதம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ நான் ஜாம் ட்ரை பண்ணுறேன். கையிலே எடுத்து சாப்பிடு. சூப்பராக இருக்கு. ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய்.